பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நேரம் என்னவென்று சொன்னால், கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இறப்பு, பெரிய பக்கபலமாக இருந்த தாய் மரணித்து போனார்கள். அதே ஆண்டு அபு தாலிப் அவர்களும் மரணித்து போனார்கள். அப்போ இரண்டாவது விஷயமாக நம்முடைய ஈமானை நினைத்து நாம் கண்டிப்பாக கண்ணீர் வடிக்க வேண்டும் தோழர்களே. ஏன்னா அந்த அபு தாலிப் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் அவரால் கடைசி அந்த கலிமாவை சொல்ல முடியலை. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து அழுகிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய தந்தைக்கு நீ ஹிதாயத்தை தரமாட்டியா யா அல்லாஹ். கடைசி வரையிலும் அவரால் அந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியவில்லை தோழர்களே. பெருமானார் பதறுகிறார்கள். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கினான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே நபியே நீங்கள் நாடியவருக்கெல்லாம் இந்த இஸ்லாத்தை ஈமானையும் தந்து விட முடியாது. வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மையஷா. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் இந்த ஈமானை தர முடியும். அப்படியான ஹிதாயத்தை நினைத்து நாம் அழ வேண்டும் தோழர்களே. எதை இழந்தாலும் ஈமானை இழக்க மாட்டோம். அந்த ஈமானுடைய அந்த எனக்கு நீ கொடுத்துட்டே, அதை ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம், குடும்ப நபர்களுக்கு இல்லாத ஈமானிய தாக்கத்தை ஈமானிய உணர்வை வாப்பா தொழுவார், புள்ள தொழு மாட்டாங்க, புள்ள தொழுவாங்க, அம்மா தொழு மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் என்னை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாயே, அந்த சோனத்திற்காக என்னை முழுமையாக நீ ஒப்படைத்திருக்கிறாய் யா அல்லாஹ் என்று அந்த ஈமானை நினைக்கும் போது உங்களுடைய கண்கள் அப்படியே நீர் வழியை துவங்கினால் அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களை நெருங்கி வருவான் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அதுதான் ஈமானிய வெளிப்பாடு, அதுதான் இறைவனுடைய முழுமையான அரவணைப்பு தோழர்களே, தாய்மார்களே. ஒரு முறை பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து பேசுவதற்காக. அவங்களுடைய வாப்பா அபூபக்கருடைய வாப்பா ரலியல்லாஹுடைய வாப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணு தெரியாதவராக இருந்தாங்க, வயது முதிர்ந்தவராக இருந்தாங்க. அபு குஹாஃபா என்கிற ஒரு பெயர். அப்படியான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன் வாப்பா கூட்டிகிட்டு வந்து, யா ரசூலல்லாஹ் என்னுடைய வாப்பாக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே அவர் இஸ்லாத்தை இப்போ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷம், நண்பருடைய வாப்பா ரொம்ப நாள் கழிச்சு இஸ்லாத்தை ஏற்கிறாரு, ரொம்ப நாள் சொல்லப்பட்டும் இப்போ தான் அவர் அல்லாஹ் ஹிதாயத்தை நாடிருக்கான்னு ரசூல் ரொம்ப சந்தோஷமா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா சொல்லி கொடுக்குறாங்க. களிமா சொல்லி கொடுக்க ரசூலுல்லாஹ்வுடைய கைக்கு மேல் அபூபக்கர் ரலியல்லாஹு கை இருந்துச்சு. அந்த கண்ணீர் பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கையே நனைந்து போகிற அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக அபூபக்கரை அழுவுறீங்களாமான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்போது அவர்கள் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ் என் தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக நான் அழவில்லை, நான் இந்த கண்ணீரை இந்த அழுகை எதற்காக வெளிப்படுத்தினேன் தெரியுமா யார் ரசூலல்லாஹ்? அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் அவர்கள் இறை நிராகரிப்பாளராகவே மரணித்தது இன்றைக்கு உங்களுடைய மனசில் ஒரு கவலையாக அல்லவா இருந்து கொண்டு இருக்கிறது. இதோ இந்த நேரத்திலே அபு தாலிப் இஸ்லாத்தை ஏற்று அதனால் நீ உங்களால் மகிழ்ச்சி அடைய முடியவில்லையே என்கிற கவலையில் அழுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க. அப்படியான ஈமானையும் ஹிதாயத்தையும் நினைத்த மக்கள் அழுத காட்சிகளை சுப்ஹானல்லாஹ் ஹதீஸிலே படம் பிடித்து பார்க்கும்போது 1,00,000 அல்ல, 1000 முறை அல்ல, கோடி முறை அல்ல, எத்தனை முறை படித்தாலும் இந்த ஹதீஸுகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ரணமாகத்தான் பெரிய தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அப்படியான அந்த அழுகை, அப்படியான உணர்வு இருக்கும்போது அந்த கண்கள் நரகம் தீண்டாது, 2 கண்கள் நரகம் தீண்டாது என்று பெருமானார் சொன்னார்கள். இறைவனுடைய நெருக்கத்தை அடைவதற்காகவே அழுது வீங்கி போன கண், 2வது கண் இறைவனுக்காகவே பாதுகாத்த கண். இறைவனுக்காக பாதுகாத்த கண் என்று சொன்னால், ஒரு அஹ்ஸாப் என்கிற ஒரு போர், மதினாவை சுற்றி குழியை தோண்டணும். அந்த நேரத்தில் கடுமையான மதினா குளிர் உங்களுக்கு தெரியும், டிசம்பர்லாம் உம்ராக்கு போனீங்கன்னா தாங்க முடியாது, அந்த மாதிரியான குளிரெல்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்க, இரவு நேரத்தில் பாதுகாக்க ஆள் இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மைய ஹருசனா ஃபி ஹாதிஹி லைலா, இந்த இரவு நேரத்தில் நம்ம யாரப்பா பாதுகாக்க முடியும்? உடனே யார் ரசூலுல்லாஹ்னு இருட்டில் சொல்கிறாங்க, நானுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இருட்டில் யாருன்னு தெரியலை, யாரப்பான்னு என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் கிட்ட அவங்க சொல்கிறாங்க, ஆனால் அம்மார் பின் யாசி, நான் யாசிருடைய புள்ள அம்மாருன்னு சொல்கிறாங்க. நான் தான் சொல்லும்போதே அம்மாரே நீங்களாக தான் இருப்பீங்கன்னு தெரியுமா எனக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹுக்காக கண் வெளுத்து மக்களை பாதுகாத்த கண்களும் இறைவனுடைய அச்சத்தால் கண்ணீரை ஒப்படைத்த கண்களும் ஒரு கால் நரகம் தீண்டாது என்று பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.